மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக சாம்பாவன்களுக்கும் புது திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடன் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். இன்னைக்கு நாங்க நிக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட குருநாதர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் SR பிரபாகரன். நான் இப்ப இந்த படம் 45 படமா என்னன்னு எனக்கு இன்னைக்கு சரியா தெரியல. இருந்தாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் இல்ல எந்த வெளிநாடு போனாலும் என்ன முதல்ல சொல்றது நீங்க சுந்தரபாண்டியன்ல நடிச்சவங்கள தான் என்ன அடையாளப்படுத்துவாங்க. ஸோ சுந்தரபாண்டியன் அந்த படத்துல நடிச்சதுனால தான் இன்னும் இந்த நடிகை நான் இருக்கேன்றதை நான் நம்புறேன். இதுக்கு எப்பவுமே நன்றி கடனா இருப்பேன் சார். அண்ட் பொன்ராம் அண்ணன் எங்க ஊர் உசிலம்பட்டி, அவரு சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு வருத்தப்பட வழிபசங்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எத்தனை படங்கள் பண்ணாலும் என்னை இன்னமும் ஒரு நடிகனா மக்கள் சொல்லி என்னை வாழ்த்துற படங்கள் சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஜிகர்தண்டா, தர்மதுரை. நிறைய சொல்லுவாங்க நான் நடிச்ச ஹீரோவா நடிச்ச படங்களும் சில பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த படங்களை இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னமும் என்ன நடிகனா நான் நடிகனா சொல்ற எனக்கு தெரியல, நடிகனா என்ன கனெக்ட் பண்றாங்க. பொன்ராமனுக்கு என்னுடைய நன்றி. பேரரசு அண்ணன் அவருக்கு நீங்க ஒரு வாட்டி கை தட்டணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எந்த படம் ஆனாலும் யார் வந்தாலும் அவர் மதிச்சு கூப்பிட்டா வந்து அந்த படத்துக்காக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு போறது அது உயர்ந்த உள்ளம். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இயக்குநர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தூண்கள்ல அவரு ஒரு மிகப்பெரிய தூண். இந்த இயக்குனருக்கும் ஒரு இயக்குனர் கார்டு வாங்கி கொடுக்கும் போது அவர்கிட்ட தான் போனோம். அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. முன்ன பின்ன இருந்தா கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவருக்கும் என்னுடைய நன்றி. மதியழகன் அண்ணன் கல்லன் படத்துல நான் அவர் படத்துல நான் வேலை செஞ்சிருக்கேன். அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்திச்ச போது கூட அதனால பணம் வருமா வராதான்னு கூட ஒரு டவுட் இருக்கும் போது இல்ல நான் படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி தைரியமா தில்லா பண்ணாரு. அவருக்கு ஒரு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு. அதாவது மிகப்பெரிய தொழிலதிபர், கல்வியாளர். நார்த் இந்தியால நிறைய அவரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவருடைய கனவு சினிமா எடுக்கிறது. அவர் கனவு சினிமா, நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்கணும்ன்றது. அவர் வந்து வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்.